ஹாய் காய்ஸ். படத்தோட ஸ்டார்டிங்ல கடலை காமிக்கிறாங்க. அந்த கடல்ல போட்ல ஹீரோ ஓட்டிட்டு போறாரு, ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களும் எழுந்து வராங்க. அப்ப அந்த கிளைமேட் சூப்பரா இருக்கு. ஹீரோயினும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் வேற ஒரு பிளேஸுக்கு போகணும். ஹீரோக்கு ஆல்ரெடி போட்டிங்ல அனுபவம் இருக்கிறனால நானே என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அவங்களோட டெஸ்டினிக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்படி போகும்போது ஹீரோவும் இந்த இடத்துல ஒரு சீக்ரெட்டான ஸ்பாட் இருக்கு, அந்த இடம் சூப்பரா இருக்கும், நம்ம அந்த இடத்துக்கு கண்டிப்பா போகணும்னு சொல்லுவாரு. ஹீரோயினும் நீ ஆரம்பத்துல இருந்து அதுதான் சொல்ற, ஆனா நீ சொல்ற இடம் மேப்ல கூட இல்ல, நீ கண்டிப்பா கூட்டிட்டு போ, நான் அந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்ல இப்ப ரொம்ப பயங்கரமான சத்தம் கேட்கும். அவங்களும் வேகமா போய் பார்ப்பாங்க. சில உயிரினங்கள் போகக்கூடிய சத்தம் ரொம்ப அழகா இருக்கும். அதை அவங்க ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோயின் அவங்க ஒர்க்காக சில விஷயத்த பண்ணிட்டே இருக்க அவங்க பாய் ஃப்ரெண்ட் வெளியே வந்து பாருன்னு கத்திக்கிட்டே இருப்பாரு. என்னன்னு பார்த்தா அவங்க பாய் ஃப்ரெண்ட் சொன்ன அந்த அந்த சீக்ரெட்டான ஐலாண்ட் அங்க இருக்கும். நம்ம டெஸ்டினிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல சரி போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் ரொம்ப எக்ஸைட்மெண்டா அவங்க பாய் ஃப்ரெண்டோட அந்த தீவுக்கு போறாங்க. நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஒரு குட்டி இன்ஜின் போட்டை எடுத்துட்டு அவங்க அந்த தீவுக்கு போறாங்க. அந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. ஹீரோவும் அவங்க அந்த இடத்தெல்லாம் பார்க்கும் போதுதான் ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. அவங்க ஆல்ரெடி பாதி உடஞ்சு போன நிறைய எக்யூப்மெண்ட் இருக்கும். இந்த இடம் ஆயில் ஃபேக்டரியா இருந்தது. இந்த இடத்துல நிறைய விபத்துகளும் நடந்ததுன்றத நான் புக்ல படிச்சேன்றத ஹீரோயின் சொல்ல, ஆமா என்னோட அப்பாவோட ஃப்ரெண்டு கூட இங்கதான் ஒர்க் பண்ணாங்க, மனுஷங்களை நாய் மாதிரி வச்சு வேலை வாங்குவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த பார்த்துக்கிட்டே இருக்க வாங்க ஒரு சூப்பரான ஸ்பாட் இருக்கு, உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவாரு. ஆனா ஹீரோயினுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கும். அந்த இடம் சேஃப் தானே, என்னை நம்பி வா, நான் கூட்டிட்டு போய் காமிக்கிறேன்னு சொல்ல அந்த மலைக்கு மேல ஏறாங்க. அங்க கடலோட காட்சி ரொம்ப அழகா இருக்கு. அதை பார்த்துக்கிட்டே இருக்க இப்போ அந்த இடத்துல இடி இடிக்குது, மழை பெய்யற மாதிரி கிளைமேட் மாறுது. ஹீரோயினும் கிளைமேட் மாறுது, உடனே நம்ம போட்டுக்கு போகணும்னு சொல்ல இவங்க வேக வேகமா அந்த குட்டி படகை எடுத்துட்டு தண்ணில போறாங்க. ஆனா அலை அதிகமா வருது, மேகமூட்டமா இருக்கு, மழை அதிகமா பெஞ்சிட்டு இருக்கு. அலைய தாண்டி படகுல ஏற முடியல, பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. அதனால அவங்க பாய் ஃப்ரெண்ட் மழை நிக்கிற வரைக்கும் இங்க வெயிட் பண்ணலாம், அடுத்த நாள் காலையில போட் அங்கதான் இருக்க போது, நம்ம போயிடலாம்னு சொல்ல அங்க வந்து ஒரு சின்ன டென்ட்டுக்குள்ள அவங்க தங்குறாங்க. நெருப்ப பத்த வச்சு அவங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் உணவை சாப்பிட்டுட்டு அங்கேயே தங்கிடுறாங்க. இப்போ அவங்க பாய் ஃப்ரெண்ட் நைட்ல ஹீரோயினை எழுப்புறாங்க. எழுந்து பார்த்தா பச்சை கலர்ல வானம் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கிற காட்சியை பார்த்து அவங்க ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோயினும் பாய் ஃப்ரெண்டும் இந்த மலையை விட்டு இறங்கி கீழே வந்து பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. அவங்க நிறுத்தி வச்ச அந்த போட் காணாம போயிடுச்சு. நேத்து பெஞ்ச மலையில அது கண்டிப்பா வேற எங்கேயாவது போயிருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்கிட்ட இருக்கிற மினி போட்டை எடுத்துட்டு போய் பாக்குறாங்க. ஆனா அவங்க கண்ணுக்கு அந்த படகு தெரியவே இல்லை. ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. நீ வரும்போது நங்குரத்தை போட்டுட்டு தானே வந்த, இல்ல போடாம வந்துட்டியான்னு கேட்க நான் எல்லாமே பண்ணிட்டு தான் வந்தேன். என்னாச்சு, நம்ம படகு எங்கதான் போச்சு, தண்ணியில முழுகிடுச்சா அப்படின்னும் போது அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்போ பறந்தா போயிருக்கோம், எங்க போச்சு படகுன்னு சொல்லி ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறாங்க. அது எனக்கும் தெரியல, நீ முதல்ல டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்லி போட்டோட இன்ஜினை அவர் ஸ்டாப் பண்றாரு. என்ன பண்ற நீ, இன்ஜினை நம்ம சேவ் பண்ணி வைக்கணும், எமர்ஜென்சிக்கு இது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு துடுப்பு போட்டுக்கிட்டே அவர் முன்னாடி போறாரு. பார்த்தா அந்த இடத்துல நிறைய பென்குயின்ஸ் நிறைய இருக்கும். அதை பார்த்துக்கிட்டே இப்போ இங்கே இரு, நம்ம எந்த லொகேஷன்ல இருக்கோம் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அவர் மலை மேல ஏறி போய் பார்த்தா அவரை சுத்தி மலைகளா இருக்கும். அவர் எந்த திசையில இருக்கான்னு கூட தெரியாது. ஹீரோயின் பயந்து போயிடறாங்க. இப்ப ஹீரோயினும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க இதை சுத்தி மலையாதான் இருக்கு, நம்ம எந்த லொகேஷன்ல இருக்கோம் நமக்கே தெரியலன்னும் போது மலை ஏறி அந்த பக்கம் போய் பார்க்கலாம், அது வாய்ப்பே இல்லை, இது மிகப்பெரிய மலை, உன்னாலலாம் அவ்வளவு சீக்கிரத்துல மலைக்கு அந்த பக்கம் போக முடியாதுன்னும் போது ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்ப நான் என்னதான் பண்ணணும், போச்சு நம்ம மாட்டிக்கிட்டோம், இங்க வராமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் நடந்துருச்சு, இப்ப அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தமா பேச ஹீரோயினுக்கு பயம் வந்துடும். அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸும் இருக்கு, மூச்சு விட முடியாம திணறுவாங்க. இதனால அவங்க பாய் ஃப்ரெண்ட் நீ கொஞ்சம் ரிலாக்ஸா இரு, நம்ம போட்டை கண்டுபிடிக்க தான் போறோம், இந்த இடத்த விட்டு போக போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க தங்கிட்டு தான் அந்த இடத்துக்கு வராங்க. நைட் அங்கேயே தங்குறாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோயினும் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நம்ம இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்க தம்பி என்ன கண்டுபிடிப்பான் அப்படின்றத சொல்றாரு. எப்படி அவன் கண்டுபிடிப்பான், என்னோட போட்ல லொகேஷன் சிஸ்டம் இருக்கு, நான் டெஸ்டினிக்கு போலனா கண்டிப்பா அவன் கால் பண்ணுவான், அடுத்தது போட்ல இருக்க லொகேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிப்பான், நம்ம வரதுக்கு 1 வீக் ஆகும், அது வரைக்கும் நம்ம இங்கதான் சர்வைவல் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அவன் அதுக்குள்ள வந்துருவானா.
நீ ஒரு 10 நாள் டைம் கூட அதுக்குள்ள என் தம்பி என்ன கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு சொல்ல அது கேட்ட பிறகுதான் ஹீரோயின் கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பாங்க. அப்படியே அவங்க உணவை தேடி நடந்து போயிட்டே இருக்க அங்க நிறைய சிப்பி எல்லாம் இருக்கும். இதை சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. அப்ப அந்த இடத்துல தண்ணியும் இருக்கும். அந்த தண்ணியை பார்த்த பிறகு அதை குடிச்சிட்டு அவங்க நைட்டு சமைக்க ஆரம்பிப்பாங்க. அந்த உணவு நல்லாவே இருக்காது. ஆனா அவங்களுக்கு சாப்பிட வேற வழி இல்லாதனால சாப்பிட்டு அங்கேயே நைட்டு தங்குறாங்க. இதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு வாரம் இங்கதான் தங்கணும்ன்றதுக்காக அங்க இருக்கிற அந்த பழைய ரூமை கிளீன் பண்ணி அங்க தேவையான பொருளை அரேஞ்ச் பண்ணி அங்க தங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் அவங்க மலைக்கு பின்னாடி போய் பார்த்தா அங்க இறந்து போனவங்களோட சடலத்தை புதைச்சி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோயினும் உங்க பாய் ஃப்ரெண்டும் பார்ப்பாங்க. இப்ப அவங்க பாய் ஃப்ரெண்டும் நம்ம ஏன் மலைக்கு அந்த பக்கம் நடந்து போய் பார்க்க கூடாது, அங்க போனா நமக்கு தப்பிக்க வேற ஏதாவது வழி கிடைக்குமே அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வேண்டாம், உங்க தம்பிங்க தேடி வரும்போது நம்ம இங்க இல்லைன்னா திரும்ப நம்ம பிரச்சனை எல்லாம் மாட்டிப்போம், ஆல்ரெடி நீங்க ஐடியா கொடுத்ததே போதும், நம்ம இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப திரும்பவும் ஆயிட்டு உங்க பாய் ஃப்ரெண்ட் நம்ம ஏன் ஒரு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல ஆல்ரெடி 5 நாள் ஆயிடுச்சு, இன்னும் 5 நாள் தானே, அதுக்குள்ள உங்க தம்பி வந்துருவாங்கன்னு சொல்ல 5 இல்ல 6வது நாள் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் கொஞ்சம் டென்ஷனா இருக்காங்க. அடுத்த நாள் காலையில அவங்க தங்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு பக்கத்துல SOS போட்டு வைக்கிறாங்க, யாராவது போனா இதை பார்த்து நம்மள காப்பாத்துவாங்கன்னு. இப்போ ஒரு நாள் அவங்க தண்ணி எடுத்துட்டு வர போறாங்க. அப்போ ஜோரன்னு மழை பெய்யுது. ஹீரோயின் கீழே விழுந்துடுறாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயினை தூக்கிட்டு வந்து என்ன ஆச்சு உனக்குன்னு கேட்க எனக்கு உடம்பு சரியில்லை, நான் சீக்கிரமா செத்துருவேன் போல இந்த இடத்துல, எனக்கு அதான் பயமா இருக்குன்னு சொல்ல உனக்கு ஒன்னும் ஆகாது, நம்மள காப்பாத்த ஆள் வருவாங்க, இங்க இருந்து நம்ம தப்பிக்க போறோம், உனக்கு என்ன பிரச்சனைன்றதை என்கிட்ட சொல்ல அப்படின்னும் போது ரொம்ப நேரம் ஹீரோயின் அமைதியா இருந்துட்டு நான் மட்டும் சொன்ன நாளுக்குள்ள அந்த இடத்துக்கு போலன்னா என் வேலையே போயிடும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஹீரோயினும் ரைட்டு. அவங்க எழுதின புக் மேல இன்ட்ரெஸ்ட் காமிச்ச ஒரு கம்பெனி அவங்கள கினரல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருப்பாங்க. அதுதான் அவங்களோட ஹெட் ஆஃபீஸ். இந்த சான்ஸ் யாருக்குமே கிடைச்சிருக்காது, எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இதை கேட்ட அவங்க பாய் ஃப்ரெண்டும் ஏன் இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லல, சரி அதை விடு, நீ அவங்க கிட்ட வரேன்னு சொன்னியா இல்லன்னு சொன்னியான்னு கேட்க எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் நான் சொன்னும் போது ஏன் இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லல, நீ அப்போ என்னை விட்டுட்டு வேற இடத்துக்கு போலான்னு பிளான் பண்றியான்னு சொல்ல நீ அப்படி நினைக்கிற, அது ஒரு நல்ல கம்பெனி, அந்த கம்பெனில யாருக்குமே வாய்ப்பு கிடைக்காது, நாங்க போனேன்னா நல்ல ஜாப் கிடைக்கும், என் லைஃபே செட்டில் ஆகும், வாரத்துல 3 நாள் நான் வந்து உன்னை பார்க்க தானே போறேன் போது என்னை வந்து பார்த்துட்டு அது என்ன ரிலேஷன்ஷிப், நீ ஒரு இடத்துல இருப்ப நான் ஒரு இடத்துல இருப்பேன், அப்படி ஒரு வாழ்க்கை நீ எதிர்பார்க்கறியா, அப்படி இருக்கிறதுக்கு நான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு தனியாவே இருந்துடலாமே அப்படின்னு சொல்ல 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுவாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோயின் நான் உன்னை பிரேக்கப் பண்ணணும்னு தான் நினைச்சேன், உன்னை நிறைய வாட்டி நான் அவாய்ட் பண்ணேன், ஆனா அது உனக்கு தெரியல, கடைசியில இந்த இடத்துக்கு நான் போகணும்னு சொல்ல நானே உனக்கு கூட்டிட்டு போறேன்னு நீ சொன்னனாலதான் நான் உன் கூட இந்த வாட்டி உன் கூட வந்தேன், இதான் உன்னோட லாஸ்ட் ட்ரிப் நான் நினைச்சேன், ஆனா கடவுள் என்ன இங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல நீ அந்த பிளான்ல வேற இருந்தியா, உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் உன்னை முதல்ல பார்க்கும் போது நீ 0ல இருந்த, நீ எல்லாம் ஒரு வத்தே கிடையாது, ஆனா உனக்காக நான் நிறைய விஷயத்த விட்டுட்டு உன்னை நான் லவ் பண்ணேன், உனக்கு தேவையானது எல்லாமே நான் கொடுத்தேன், உனக்கு குடும்பமே இல்லை, என் குடும்பத்தை உன் குடும்பமா நான் மாத்தினேன், ஆனா உனக்கு அதெல்லாம் தெரியல, நீ உன் சந்தோஷத்தை பத்தி மட்டும் தான் நினைக்கிற அப்படின்னு சொல்ல 2 பேரும் மாத்தி 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 சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல உங்க பாய் ஃப்ரெண்டும் சரி நீ அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டல, நீ தாராளமா போலாம், இங்க இருந்து நம்ம தப்பிச்ச பிறகு நீ அந்த இடத்துல போய் உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்ல நீ உண்மையாதான் சொல்றியான்னு ஹீரோயின் கேட்க அவர் ரொம்ப அப்செட்டா அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்ப அடுத்த நாள் அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஏதோ ஒண்ணு ரெடி பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் வெளியே சோகமா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க பாய் ஃப்ரெண்ட் நமக்கு சாப்பிட உணவு இல்ல, இப்ப வேற வழியில நம்ம பெண் குயினை தான் நம்ம சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு இதுல துளியும் விருப்பம் இல்ல, ஆனா அவங்களுக்கு வேற வழி இல்ல, எதை அட்டாக் பண்ணணும்னு சொல்ல உனக்கு ஸ்லோவா போயிட்டு இருக்கும், அதை அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்ல ஒண்ணு பார்த்தாதுன்னு சொல்லி 2த்தையும் அட்டாக் பண்ணிடுவாங்க. அதை பார்த்த ஹீரோயின் ரொம்ப சங்கடமா இருந்தாலும் கொலை பசியில அதை அவங்க சமைச்சு கொடுத்த பிறகு வேகமா சாப்பிட்டு காலி பண்ணிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலை அவங்க போட்டிருந்த துணியெல்லாம் காய வச்சுக்கிட்டே இருக்க அவங்க பாய் ஃப்ரெண்டும் இங்க வந்ததும் ஒரு விதத்துல நல்லதுதான், நீங்க சர்வைவல் பண்ணனா நீ போற அந்த இடத்துலயும் நீ தனியாவே வாழ பழகிப்ப அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கொஞ்சம் சங்கடமா இருக்காங்க. அப்படியே நாட்கள் போயிட்டு இருக்க அவங்க பாய் ஃப்ரெண்டும் ஒவ்வொரு கல்லிலும் எத்தனை நாள் இருக்கும்னு எழுதிக்கிட்டே வராங்க. ஒரு கட்டத்துல ஹீரோயினால அவர் அவாய்ட் பண்ண முடியல, அதனால அவங்க 2 பேரும் திரும்பவும் ஒன்னாவே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு சாப்பிட உணவு இல்ல, அவங்க பாய் ஃப்ரெண்டும் வா வேட்டையாட போலாம்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு போறாங்க. ஆனா ஹீரோயின் ரொம்ப பதட்டமா அப்செட்டா இருக்காங்க. அந்த இடத்துல எந்த ஒரு பெண் குயினும் இல்ல, எல்லாமே போயிடுச்சு. இதை பார்த்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப அப்செட் ஆகுறாரு. நம்ம சாப்பிட என்ன பண்ண போறோம், சரி அதை விட இருட்டுறதுக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் குளிருது, நம்ம நெருப்பு பத்த வைக்கணும் அப்படின்னு சொல்ல இல்ல நம்ம அதிகமா நெருப்பை யூஸ் பண்ணக்கூடாது, இன்னும் கொஞ்ச நாள இந்த இடத்துல பனிப்பொழிவு
அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அந்த டைம்ல நமக்கு இந்த நெருப்பு ரொம்ப தேவைப்படும். அதனால இப்ப தேவையில்லாம யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்ல ஹீரோயின், "அப்ப நம்ம இன்னும் இங்க இருக்க தான் போறோமா? உங்க தம்பி வந்து நம்மள காப்பாத்த போறது இல்லையா?" அப்படின்னு கேட்க, அவங்க வரலன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் நான் பிரெக்னென்ட்டா இருக்கேன்ற விஷயத்த சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. ஹீரோயினுக்கும் உனக்கு இதுல விருப்பம் இல்லையான்னு கேட்க, எனக்கு அது பிரச்சனை இல்ல. அவங்க கூட நான் வாழணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா உனக்கு தானே பிடிக்கலன்னு சொல்ல, அப்பலாம் இல்ல. எனக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல இப்படியே இருந்தாங்கன்னா, இவங்க 2 பேரும் உணவில்லாம இறந்து போயிருவாங்க. "நீ கவலைப்படாத. உன்னை நான் எப்படியாவது பத்திரமா வெளிய கூட்டிட்டு போயிடுறேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, இப்போ அந்த இடத்துல ஒரு படகு வர சத்தம் எங்களுக்கு கேக்குது. ஹீரோயினும் "வா நம்ம நெருப்பு பத்த வைக்கலாம்னு" சொல்ல, அந்த அந்த நேரத்துல அவங்க பாய் ஃப்ரெண்டும் "இல்ல நான் படகு எடுத்துட்டு போய் அவங்க தடுத்து கூட்டிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு படகு எடுத்துட்டு போவாரு. ஹீரோயினும் "வேண்டாம், நம்ம நெருப்பு பத்த வச்சா அவங்களே வந்துருவாங்கன்னு" சொல்லி கத்த, அதை கேட்காம படகு எடுத்துட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் அந்த கப்பலை தேடி போறாரு. ரொம்ப தூரம் போயிருவாரு. ஹீரோயினுக்கும் அவர் தன்னை விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லி ரொம்ப பயம் வந்துரும். அந்த போட்டை தேடி போவாரு. ஆனா அது ரொம்ப தூரம் போயிரும். இவரோட இன்ஜினும் நின்னு போயிரும். தப்பான முடிவு எடுத்துட்டேன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. எங்க ஹீரோயினும் வெயிட் பண்ணுவாங்க. அடுத்த நாள் விடிஞ்சிரும். அங்க இருக்கிற சின்ன சின்ன பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு தனியாவே தங்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப பயம் வரும். ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு நாள் டமாலும் சவுண்ட் கேட்கும். வெளியே வந்து பார்த்தா அவங்க பாய் ஃப்ரெண்ட் கால் அடிபட்டு வந்திருப்பாரு. படகுல வரும்போது பாறையில இடிச்சு கால் பயங்கரமா காயப்பட்டிருக்கும். அவரால் நடக்க முடியாது. ஃபீவர் வந்த மாதிரி இருக்கும். ரொம்ப டயர்ட் ஆயிடுவாரு. அதனால ஹீரோயினும் உங்க பாய் ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா சிப்பி எல்லாம் கலெக்ட் பண்ணி அவருக்கு உணவு கொடுத்து அவரை பத்திரமா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா நாட்கள் போயிட்டே இருக்கும். ஹீரோயின் ரொம்ப வீக் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு சாப்பிட உணவே இருக்காது. அவங்க பாய் ஃப்ரெண்டும் நடக்க முடியாம டயர்டா இருக்குன்னு படுத்துக்கிட்டே இருப்பாரு. ஒரு கட்டத்துல அவர் மேல ஹீரோயினுக்கு கோவம் வந்துரும். "நீங்க ஏதோ உருப்படியா பண்ணுங்க. இப்படி படுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உடம்பு சரியாகாது. நீங்க எனக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸை தான் கொடுக்குறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வேலையை அதை ரகசியமா பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்டும் நொண்டி நொண்டி வெளியெல்லாம் போயிட்டு வருவார். ஒரு நாள் பயங்கரமா பனிப்பொழிவு இருக்கும். அவங்க 2 பேரும் இருக்கிற அந்த இடம் காத்துல பறந்து ரொம்ப குளிரா இருக்கும். அவங்க எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. போதிய உணவு இருக்காது. ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆயிருவாங்க. இப்ப அவங்க பாய் ஃப்ரெண்டும் "நீ எனக்கு தெரியாம ஏதோ ஒரு ரகசியம் பண்ற. என்னை விட்டு போகணும்னு நினைச்சேன்னா போ. ஆனா என்கிட்ட சொல்லாம போயிரு" அப்படின்னு சொல்ல, நைட் அவங்க பாய் ஃப்ரெண்ட் தூங்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் தேவையான உணவு பொருளா எடுத்துட்டு அவங்க இந்த மலையை தாண்டி போறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போற அளவுக்கு அவங்களுக்கு தெம்பு இல்லை. அதனால தான் முதல்ல தப்பிச்சு போலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல இருப்பாங்க. அவங்க ரொம்ப ரகசியமா ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க. அது இரும்பால ரெடி பண்ண பூட்ஸ். அதை போட்டுட்டு உணவு எல்லாத்தையும் எடுத்துட்டு மலையில ஏறி நடந்து போயிட்டு இருக்காங்க. இவங்க போன விஷயம் உங்க பாய் ஃப்ரெண்டுக்கு நல்லா தெரியும். இப்ப ஹீரோயின் நடந்து போயிட்டே இருக்காங்க. அந்த இடம் அப்படியே பனியால படர்ந்திருக்கு. எந்த சைடு போகணும்னு அவங்களுக்கு தெரியல. கால் போன போக்குல அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் எனர்ஜியா நடந்து போனவங்க குளிரால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படியே கை எல்லாமே உறைஞ்சு போயிடுது. நைட் அப்படியே பனிலே படுத்துறாங்க. அடுத்த நாள் காலை எழுந்துக்கிறாங்க. பேக் அங்கிருந்து சரிவுல கீழே விழுந்துடுது. திரும்பவும் இறங்கி எடுக்கிற அளவுக்கு தெம்பில்லாதனால அவங்க அப்படியே நடந்து போறாங்க. பனிப்பொழிவு அதிகமா இருக்கு. கை காலம் எல்லாமே உறைஞ்சிடுது. அப்படியே பனில மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இப்ப எழுந்து பாக்குறாங்க. அவங்களுக்கு அதிகமா ப்ளீட் ஆகுது. கஷ்டப்பட்டுட்டு அந்த இடத்த விடாம நடந்துகிட்டே இருக்காங்க. மலைக்கு கீழே நடந்து வராங்க. அங்க தண்ணிய பாக்குறாங்க. அந்த தண்ணிய குடிச்சிட்டு கீழே இறங்கி போகும்போது மலைக்கு கீழே ஒரு பெரிய கண்டெய்னர் இருக்கிற மாதிரி அவங்க கண்ணுக்கு தெரியுது. வந்து பார்த்தா அது ஒரு வீடு. அந்த கதவு ஓபன் பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க. லாக்ல இருக்கு. இப்ப பின் கதவு தட்டுறாங்க. ஓபன் ஆயிடுது. உள்ள போனா ஒரு மனுஷங்க வாழக்கூடிய எல்லா பொருளும் இருக்கும். அங்க இருக்கிற உணவு எல்லாத்தையும் எடுத்து வேக வேகமா ஹீரோயின் சாப்பிடுறாங்க. இப்ப அவங்க குளிக்க போறாங்க. அப்ப ஹீரோயினுக்கு தெரிய வருது அவங்களுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு. ரொம்ப வேதனைப்படுறாங்க. அங்கே கொஞ்ச நேரம் தங்குறாங்க. இது ஒரு சின்ன கம்பெனி போல. இப்ப ஹாலிடேஸ்னால யாருமே இங்க இல்ல. அந்த இடத்துல கரண்ட் எதுவுமே இல்லாதனால பக்கத்துல இருக்கிற கேபின்குள்ள போறாங்க. அங்க இருந்து ஸ்விட்ச் ஆன் பண்றாங்க. இப்ப இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கரண்ட் இருக்கு. அங்க வாழக்கூடிய எல்லா வசதியும் இருக்கு. ஹீரோயின் அப்படியே தங்குறாங்க. இப்ப ஹீரோயினும் இன்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அது எதுவுமே கனெக்ட் ஆகாது. உணவெல்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இப்ப அங்க ஒரு கண்டெய்னர் இருக்கும். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு படகு இருக்கும். அந்த படகை வெளியே எடுக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கும். திரும்பவும் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. கொஞ்ச நாள் அப்படியே இருக்காங்க. இப்போ மேப் எடுத்து பாக்குறாங்க. இப்ப இவங்க இருக்கிற இடத்த மார்க் பண்ணி வச்சுட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டை தேடி போலான்னு தேவையான எல்லா பொருளும் எடுத்துட்டு படகு எடுத்துட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் எந்த இடத்த நோக்கி போறாங்க. அப்படி போறாங்க. இருட்டாயிடுச்சு. இப்ப அவங்க டார்ச் லைட் அடிச்சுட்டு போறாங்க. அந்த இடம் ரொம்ப மோசமா இருக்கும். இவங்க இருந்த அந்த இடத்துல எல்லா பொருளும் காத்துல பறந்து உடைஞ்சு போயிருக்கும். அவங்க பாய் ஃப்ரெண்ட் பேரை சொல்லிட்டே போய் பார்த்தா
நிறைய ஷீட்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்து பார்த்தா அவங்க பாய் ஃப்ரெண்ட் உறைஞ்சு போயிருப்பாரு. அவரை எழுப்புறாங்க. அவர் உயிரோட தான் இருக்காரு. நல்ல வேளை உனக்கு ஒண்ணும் ஆகல. நான் உன்னை கூட்டிட்டு போயிடுறேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு அந்த படகுல படுக்க வச்சு அவங்க இருந்த அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க. அப்ப அவங்க பாய் ஃப்ரெண்ட் அன்கான்சியஸா இருப்பாங்க. இப்ப அவர் கண்ணை திறந்து பார்த்தா அவர் வீட்டுல இருக்கவன்னு நினைக்கிறாரு. இப்ப அவங்க முன்னாடி உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உன்னை விட்டு என்னால எங்கேயும் போக முடியாது. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்றத அவங்க ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு உணவு கொடுக்கும் போது ஹீரோயின் ரோஷனான விஷயத்த சொல்ல அதை கேட்ட அவரும் உன் உடம்பு இப்ப பரவாயில்லையா அப்படின்றத கேக்குறாங்க. ஹீரோயின் கொஞ்சம் எமோஷனலா ஆயிடுறாங்க. அப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. ரேடியோல பேச ட்ரை பண்ணாலும் யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்றத ஹீரோயின் சொல்றாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்டும் பரவாயில்ல அவங்க ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கோ வெயிட் பண்ணலாம். ஏன்னா இப்போ நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வாழ்றதுக்கு தேவையான எல்லாமே இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அடுத்த நாள் காலைல ஹீரோயின் ஜன்னலை பாக்குறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா வெக்கேஷனுக்கு போன ஆபீசருங்க எல்லாம் திரும்ப இந்த இடத்துக்கு கப்பலோட வராங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ எப்படி இருந்துச்சு மக்களே படம்? இந்த படம் வித்தியாசமா இருந்ததுல. இது மாதிரி சுவாரஸ்யமான படங்கள் பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.